Chapter 2 Data Abstraction lesson அடுத்த topic 2.5 List and Tuples. So அதுக்கான introduction என்னன்னு பார்க்கலாம். To enable us to implement the concrete level of our data abstraction, some languages like Python provides a compound structure called pair, which is made up of list or tuples. So concrete level of level of data abstraction பற்றி நான் previous videoவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு இடத்துக்கு go through பண்ணுங்க. So compound structure பைத்தனில் இருக்கிற compound structure அப்படின்றதுல வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்க போகிறது பேர்ஸும். ஸோ அந்த பேரில் வந்துட்டு லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் செட்ஸ், டிக்ஷனரி அதெல்லாம் கூட வந்துட்டு உங்களுக்கு காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரில் தான் வரும். ஸோ இந்த லெசனில் வந்து பேரில் வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். First way to implement pairs is with the list construct. So ஒரு first method வந்து ஒரு பேரை வந்து implement பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு construct வந்து list அப்படின்ற ஒரு construct தான். ஸோ list அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 2.5.1ல list is constructed by placing expression within square bracket separated by comma. ஸோ list அப்படின்றதுல அதில் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி place பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் வந்துட்டு place பண்ணுவோம். Such an expression is called a list literal. List can store multiple values. Each value can be of any type and can even be another list. So the listல வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், கேரக்டர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா வேல்யூஸும் வந்துட்டு ஒரே லிஸ்ட்லேயே ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் ஈவன் வந்து ஒரு லிஸ்ட்டையே வந்துட்டு நீங்கள் லிஸ்ட் ஐட்டமாகவும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஈச் வேல்யூ கேன் பி எனி டைப் அண்ட் ஈவன் பி அனதர் லிஸ்ட். ஸோ எந்த டைப்பாக வேணால் இருக்கலாம். ஈவன் ஒரு லிஸ்ட்டே கூட வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஐட்டமாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் லிஸ்ட் இஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 10, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம எலிமெண்ட்ஸை வந்து கம்மா வச்சு செப்பரேட் பண்ணி நம்மளோட எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். The elements of list can be accessed in two ways. The first way is via our familiar method of multiple assignments, which unpacks a list into its elements and binds each element to a different name. So first இங்கே வந்துட்டு list becomes 10, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10, 20 அப்படின்னு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால இது ஒரு லிஸ்ட் ஐட்டம், லிஸ்ட் இது. ஸோ இந்த 10 and 20 அப்படின்றது எதில் அசைன் ஆகும்னா இந்த எல்எஸ்டி அப்படின்றதுல வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ எக்ஸ், ஒய் பிகம்ஸ் எல்எஸ்டின்னு கொடுக்கும்போது எல்எஸ்டியில் வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகும் அண்ட் செகண்ட் வேல்யூ வந்து ஒயில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்றது நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம் லிஸ்ட்டில் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் வச்சு ரெஃபர் பண்ணணும். ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10ஓட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0 அண்ட் 20ஓட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ இந்த 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகும் அண்ட் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து ஒயில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த above எக்ஸாம்பிள் எக்ஸ் வில் பிகம் 10 அண்ட் ஒய் வில் பிகம் 20. ஸோ இது நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த மெத்தட் வந்து a second method for accessing the elements in the list is by element selection operator, also expressed using a square brackets. So unlike a list literal, a square brackets expression directly following another expression does not evaluate to a list value, but instead selects an element from the value of the preceding expression. ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டோட நேமை ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம இந்த நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணும்போது இண்டெக்ஸ் நம்பராக எடுத்துக்கும். ஸோ இண்டெக்ஸ் நம்பராக எடுத்துக்கும் போது இந்த 0 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு செலெக்ஷன் ஆப்ரேட்டர், எலிமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்றது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறீங்களோ லிஸ்ட்டோட நேமோட சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து செகண்ட் மெத்தட். இன் போத் எக்ஸாம்பிள் மென்ஷன்ட் above, mathematically we can represent list similar to a set. ஸோ லிஸ்ட்டை வந்து சிமிலர் டு செட்டாக கூட வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ்டியில் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 0,
10 அப்படின்னு நான் வந்து சிம்பிள் ப்ராக்கெட்ஸில் கொடுக்கும்போது அது ஒரு செட்டாக வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகும். இந்த 0 அப்படின்றது வந்து இந்த 10க்கான இண்டெக்ஸ் வேல்யூ, அண்ட் தென் 1,20 அப்படிங்கும்போது இந்த 20ன்றது வேல்யூவாக எடுத்துக்கும், அண்ட் தென் 1 அப்படின்றது வந்துட்டு அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூவாக எடுத்துக்கும், இண்டெக்ஸ் பொசிஷனாக எடுத்துக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அதுதான் வந்து பிக்டோரிக்கலாக இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. Any way of bundling two values together into one can be considered as a pair. So ரெண்டு வேல்யூவை வந்து நம்ம பண்டில் பண்ணி டுகெதராக வந்து டுகெதராக கொடுக்கும்போது அதை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா பேர்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. லிஸ்ட் ஆர் காமன் மெத்தட் டு டூ ஸோ. ஸோ அதுக்கான ஒரு மெத்தட் வந்து லிஸ்ட் அப்படின்ற மெத்தட். therefore லிஸ்ட் கேன் பி கால்ட் as pairs. லிஸ்ட்டை வந்து நம்ம பேர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ என்ன மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து ரெப்ரசென்டிங் ரேஷனல் நம்பர்ஸ் யூஸிங் லிஸ்ட். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் பார்ட் 2ல். ஸோ எனிவே நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ கேன் ஹவ் ரெப்ரசென்ட் a rational number as a pair of two integers in pseudocode. In pseudocode, numerator and denominator. ஸோ இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரேஷ்னல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் NNDயை வந்து பாஸ் பண்ணுறோம். NND அப்படின்ற பேராமீட்டரில் ரிட்டர்ன் n,d அப்படின்ற ஒரு பேராக கொடுத்துருக்காங்க. ஸோ அக்செப்ட் பண்ண NNDயை வந்து NND அப்படின்ற லிஸ்ட்டாக வந்துட்டு அவங்க லிஸ்ட் இல்லை பேர் எப்படி வேணால் சொல்லலாம் நம்ம. ஸோ லிஸ்ட்டாக வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதுல வந்து நம்மளுடைய வேல்யூ பேர் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த பேர்லேருந்து அதாவது லிஸ்ட்டு வந்து ஸ்டோர் ஆகும். அந்த லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் 0 மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டினாமினேட்டர் அப்படின்ற எக்ஸில் வந்து n,d அப்படின்ற பேரை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்றத மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டினாமினேட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் நான் இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். திரும்ப உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இது நான் ரேஷ்னல் நம்பரை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் நமக்கு ரேஷ்னல் நம்பர் தேவை. அதனால் வந்து நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூவை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணி வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஷ்னல்ன்ற ஃபங்க்ஷனில் NND பாஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணும்போது அதை ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம். n,d நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் தென் இன்னொரு ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ், அண்ட் தென் அதில் வந்து ரிட்டர்ன் எக்ஸ் ஆஃப் 0 எக்ஸில் இருக்கிற 0th இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் தென் டினாமினேட்டரில் எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்ற வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பிரிண்ட் ரேஷ்னல் நம்பரில் வந்து ரேஷ்னல் ஃபார்மேட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ்ன்ற பேராமீட்டரில் வந்து நம்ம பேரை தான் லிஸ்ட்டை தான் வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பிரிண்ட் அப்படின்னா நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் கமா and then in the slash and then denominator. So numerator வேல்யூ ரிட்டன் ஆகிற வேல்யூ வந்து உங்களுக்கு டாப்லேயும் and then denominator வந்து டிவைடட் பை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது இதை எப்படி வந்து நம்ம கால் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஹாஃப் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்டில் வந்து ரேஷ்னல் ஆஃப் 1,2 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது 1 and 2 பாஸ் பண்ணுறோம். ஸோ 1 and 2 பாஸ் பண்ணும்போது இந்த 1 and 2 உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகும்னா 1 வந்து என்லேயும் டியில் வந்துட்டு 2னும் ஸ்டோர் ஆகும். ரிட்டர்ன் n,d. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்னா ஒரு லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த லிஸ்ட் எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த ஹாஃப்ன்றதுல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு நம்ம ப்ரீவியஸ் இதில் வந்து வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இந்த ஹாஃப் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரிண்ட் ரேஷ்னல் ஆஃப் ஆஃபில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். பிரிண்ட் ரேஷ்னல் அப்படின்ற ஃபங்க்ஷனில் இந்த ஆஃபை பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆஃப் அப்படின்றது திரும்ப இந்த லிஸ்ட் எங்கே ஸ்டோர் ஆகும்னா எக்ஸில் ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல பிரிண்ட் ரேஷ்னல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் போது எக்ஸில் வந்து ஆஃபில் இருக்கிற அந்த லிஸ்ட் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் இதில் அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறோம், நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா NND அப்படின்ற அந்த லிஸ்ட்டை இதுதான் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆஃப்லேருந்து நம்ம பாஸ் பண்ண எக்ஸில் இருக்கும். எக்ஸில் தான் வந்துட்டு அகெயின் உங்களுக்கு இந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டு இந்த எக்ஸை வந்து அகெயின் நம்ம வந்து நியூமரேட்டரில் கால் பண்ணும்போது உங்களுக்கு NND அப்படின்ற எண்ணில் இருக்க வேல்யூவும் டியில் இருக்க வேல்யூவும் அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு அகெயின் திரும்ப எக்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னும் போது நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1ன்னு இருக்குது. ஸோ அந்த 1 வந்து ஸ்டோர் ஆகும். எக்ஸ் ஆஃப் 0ல் ரிட்டர்ன் ஆகும்.
and then denominatorல கால் ஆகும்போது xல இருக்கிற d வேல்யூ x of 1 வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2 அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும்போது 1/2 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் இங்கே 1/2 அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது நியூமரேட்டர் வந்து நியூமரேட்டர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகுது. இங்கே வந்து டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த சூடோ கோடு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நான் உங்களுக்கு ப்ரோக்ராமாக வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து டப்பிள். ஸோ டப்பிளும் வந்துட்டு உங்களுக்கு காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சருக்கான இன்னொரு மெத்தட் தான் இந்த டப்பிள் அப்படின்றது. ஸோ டப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் மெயினாக டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் டப்பிளில் இருக்கிறத வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் இது நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டப்பிள் அப்படின்றத என்னன்னு பார்க்கலாம். Remember, a pair is a compound data type that holds two other types of data. So far we have provided you with two ways of representing pair data type. The first way is using a list construct, and the second way to implement the pair is with the tuple construct. So list construct and tuple construct வச்சு நம்ம compound data type வந்து implement பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A tuple is a comma separated sequence of values surrounded with a parenthesis. So surrounded இதுக்கு நம்ம pair இதுக்கு வந்து லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி டப்பிளுக்கு யூஸ் பண்ணுறது வந்து parenthesis. Tuple is similar to a list. The difference between the two is that you cannot change the elements of the tuple once it is assigned, whereas in the list elements can be changed. So லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும், டப்பிள்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். எக்ஸாம்பிள் டப்பிளுக்கு வந்து கலர் ஈக்குவல் டு ரெட் கமா ப்ளூ கமா க்ரீன் அப்படின்றத வந்து கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டப்பிள் அஸ் அ பேர். ஒரு டப்பிளை வந்து பேராக வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம் பிகம்ஸ் 1,2 nums of 0. ஸோ நம்ம வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எலிமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ nums of 0 அப்படின்போது 1 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், nums of 1 அப்படின்போது 2 வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். Note the square bracket notation is used to access the data you stored in the pair. The data is 0 indexed, meaning you access the first element with nums of 0 and the second element with nums of 1. So எப்பவுமே இண்டெக்ஸ் அப்படின்னாலே வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு nums of 0 and செகண்ட் ஒனுக்கு வந்து nums of 1ன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லெசனில் லாஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர் 2.6. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். 11th C++லையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. As you already know that list allow data abstraction in that you can give a name to a set of memory cells. ஸோ ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் லிஸ்ட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு மெமரி செல்லுக்கு வந்து நேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கேம் Mastermind, you must keep track of list of 4 colors that the player guesses instead of using 4 separate variables. ஸோ 4 separate variables யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு நேம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதில் ஸ்டோர் பண்ணும்போது 4 கலர்ஸ் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் color 1, color 2, color 3 and color 4. You can use a single variable predict. Example predict equal to ஸோ லிஸ்ட் எலிமெண்ட் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ரெட் ப்ளூ க்ரீன் அண்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கலர்ஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டில். ஸோ அந்த ப்ரெடிக்ட் அப்படின்ற ஒரே ஒரு நேம் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரே ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அதில் ஸ்டோர் ஆகிருக்கிறது உங்களுக்கு 4 வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். What list do not allow us to do is name the various part of multi-item object. ஸோ மல்டி ஐட்டம்ஸ் இருக்கா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து நேம் பண்ண மாட்டோம். இந்த கேஸ் ஆஃப் ப்ரெடிக்ட் யூ டோன்ட் ரியலி நீட் டு நேம் த பார்ட்ஸ். ஸோ தனித்தனியாக வந்து நம்ம நேம் ரெட்டுக்கு தனி நேம் ப்ளூக்கு தனி நேம்லாம் கிடையாது. யூஸிங் அண்ட் இண்டெக்ஸ் டு கெட் ஈச் கலர் சர்வீசஸ். அதாவது இந்த ரெட் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். 0 ப்ளூனா 1, க்ரீன்னா 1 அண்ட் அகெயின் அந்த 4th எலிமெண்ட் க்ரீனுக்கு வந்து 2ன்னு யூஸ் பண்ணுவோம். சாரி 3ன்னு யூஸ் பண்ணுவோம்.
நேம் வந்து தனியாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் சம்திங் மோர் காம்ப்ளெக்ஸ் லைக் பர்சன், we have a multi-item object where each item is named thing. The first name, the last name, the ID and the email. ஸோ ஒரு சில டேட்டா டைப் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது அந்த அந்த ஆப்ஜெக்டில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமுக்குமே வந்துட்டு நமக்கு நேம் தேவைப்படும். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் தேவைப்படும், லாஸ்ட் நேம், ஐடி அண்ட் தென் இமெயில் தனித்தனியாக வந்து அந்த நேம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. One should use a list to represent a person. One could use a list to represent a person. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் தான் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஆர் யூ கேன் யூஸ் அ கிளாஸ். ஸோ பர்சன் இங்கே வந்து கொடுத்துருக்கிற ரெப்ரசன்டேஷன் வந்து கிளாஸ் நேம்னு கொடுத்துருக்காங்க பர்சனை. ஸோ கிளாஸ் நேம் இதில் வந்துட்டு க்ரியேஷனில் வந்துட்டு ஃபங்க்ஷன் பிலாங்கிங் டு நியூ டேட்டா டைப். ஸோ ஒரு நியூ பர்சன் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பை வந்து க்ரியேட் பண்ணாங்க. கிளாஸ் அப்படின்றதே வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணுற பர்சன் அப்படின்றது ஒரு டேட்டா டைப்பாக இருக்கும். அதில் யூஸ் பண்ணுற இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு அகெயின் இந்த டேட்டா டைப்போடது பர்சன் அப்படின்ற டேட்டா டைப்போடது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி அண்ட் இமெயில். வேரியபிள் ஃபீல்ட் பிலாங்கிங் டு த நியூ டேட்டா டைப். அந்த நியூ டேட்டா டைப்போட வேரியபிள்ஸ் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி அண்ட் இமெயில். ஸோ அண்ட் இதுவே வந்து நம்ம பர்சன் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு காமிச்சிருக்காங்க. ஸோ பர்சன் அப்படின்னு லிஸ்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது இங்கே ஸ்ட்ரிங் பத்மஸ்ரீ, பாஸ்கர் அண்ட் தென் நம்பர் அண்ட் தென் அகெயின் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸையும் வந்துட்டு ஒரு இதுலேயே ரெப்ரசன்ட் பண்ணலாம். But such a representation doesn't explicitly specify what each part represents. ஸோ இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த பத்மஸ்ரீ அப்படின்றது ஃபர்ஸ்ட் நேமா லாஸ்ட் நேமா, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நமக்கு டீட்டெயில்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. ஃபார் திஸ் ப்ராப்ளம் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் அ லிஸ்ட், ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால லிஸ்ட்டு தவிர என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது யூ கேன் யூஸ் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட். In OOPS language, it is called class construct. ஸோ அதுக்கு பேர் OOPS ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிளாஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத C++ல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா என்னுடைய C++ வீடியோஸில் போய் பாருங்கள். ஸோ அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். To represent multi-part object where each pair is named. ஸோ இதில் வந்துட்டு each part is named. ஒவ்வொரு பார்ட்டுமே வந்துட்டு நேம் ஆகிருக்கும். Consider the following pseudocode. ஸோ ஒரு கிளாஸை வந்து சிம்பிள் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பர்சன், இந்த பர்சன் அப்படின்றது ஒரு டேட்டா டைப்பாக இருக்கும். ஸோ இந்த க்ரியேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா மெம்பர்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. The new data type person is pictorially represented as. ஸோ அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அந்த பிக்டோரிக்கெலாம் வந்து ஒரு ஜஸ்ட் அந்த பர்சன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P1 becomes person அப்படின்னும் போது ஸ்டேட்மெண்ட் கிரியேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பர்சன் அப்படின்றது வந்து P1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு பத்மஸ்ரீ, செட்டிங் ஃபீல்ட் கால் ஃபர்ஸ்ட் நேம் வித் வேல்யூ பத்மஸ்ரீ அண்ட் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு பாஸ்கர் அப்படின்னு கொடுக்கும்போது லாஸ்ட் நேமை வந்து பாஸ்கர்ன்ற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் ஐடியை வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வந்து ஐடியில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இமெயில் ஈக்குவல் டு computerscience@gmail.com அப்படின்னு ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர், கிளாஸ் இல்லை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. கன்ஸ்ட்ரக்ட் டிஃபைன்ஸ் த ஃபார்ம் ஃபார் மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ரெப்ரசன்ட் அ பர்சன். ஸோ கிளாஸில் மெயினாக அவங்க ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரே கான்செப்ட் என்னென்னா இதில் மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்ஸை நேம் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த பர்சன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டெஃபினேஷன் ஆட்ஸ் அ நியூ டேட்டா டைப். இன் திஸ் கேஸ் அ டைப் named person. ஸோ டேட்டா டைப்போட பர்சன் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா டைப்போட பர்சன் வந்து டேட்டா டைப்போட நேம் வந்து பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் டிஃபைன் we can create a new variables of type.
once defined we can create a new variables of type. So இதில் வந்துட்டு நம்ம once நம்ம ஒரு data type create பண்ணிட்டோம்னா அதில் வந்துட்டு different types of variables வந்து create பண்ணிக்கலாம். அதுதான் instance அப்படின்னு நம்ம சொல்லுவோம், objectsன்னு சொல்லுவோம். say for example இங்கே பாருங்கள், person ஒரு data type இங்கே வந்து நம்ம create பண்ணியிருக்கோம். create பண்ணதுக்கப்புறம் இங்கே P1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த P1 அப்படின்றது இன்ஸ்டன்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாரி, இது கொஞ்சம் மூவ் ஆகுது. இந்த P1 அப்படின்னு ஆப்ஜெக்ட் சொல்லலாம், இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து வேரியபிளாகவும் உங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணிட்டோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், எத்தனை வேரியபிள்ஸ் வேணும்னாலும் எத்தனை இன்ஸ்டன்சஸ் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். In this example, person is referred to as a class or a type, while P1 is referred to as an object or an instance. Object சொல்லலாம் இல்லைனா வந்து instanceன்னு சொல்லலாம். You can think of class person as a cookie cutter and P1 as a particular cookie. Using a cookie cutter, you can make many cookies. Same way, using class, you can create many objects of that type. So, class use பண்ணி எத்தனை objects வேணும்னாலும் create பண்ணலாம். So far, you have seen how class defines a data abstraction by grouping related data items. So, class அப்படின்றது it's again ஒரு data abstraction process வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுடைய டேட்டா ஐட்டம்ஸ் எல்லாமே குரூப் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால வந்து கிளாஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் அ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி தான் அது. A class is not just a data, it has a functions defined with a net. ஸோ கிளாஸில் வந்துட்டு அது வெறும் டேட்டா மட்டும் கிடையாது, அதில் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இங்கே க்ரியேஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. We say such functions are subordinate to a class because their job is to do things with the data of the class. Example, to modify, analyze the data of a person object. Therefore, we can define a class as a bundled data and functions that work on that data. So class அப்படின்றது ஒரு bundled data and functions that work on that data. So அந்த particular data மேலே work பண்ணுறது வந்துட்டு அதில் இருக்கிற data and functions together சேர்ந்து தான் work ஆகும். From all the above example and explanation, one can conclude the beauty of data abstraction is that we can treat complex data in a very simple way. So data abstraction ஓட மெயின் இதுவே வந்துட்டு கான்செப்டே பியூட்டியே உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை வந்து ரொம்ப சிம்பிள் வேல வந்து அதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த வீடியோ அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ரிப்பீட்டடாக ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈவன் கிளியராக புரியும் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு, அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க, நான் உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.